வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இரவோடு இரவாக வந்த நல்ல செய்தி. வருகின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு. அதிமுக இதை கச்சிதமாக பயன்படுத்த வேண்டும். ஏப்ரல் 2ஆம் தேதி தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடையக்கூடிய நிலையில் ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இரவோடு இரவாக தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. சரி, அதிமுக வெற்றியடைவதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ஓபிஎஸ் அவர்கள் இதைத்தான் அன்றே கூறியுள்ளார். இன்னும் 15 நாட்களில் நல்ல முடிவை வெளியிடுவேன். ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த முடிவு அதிமுகவிற்கு சாதகமாக அமைந்தால் மட்டும்தான் சில 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைவதை நாம் தவிர்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் கவனத்தை அதிகளவு செலுத்த வேண்டும். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தல். கடந்த 2021 இருந்தே பல தோல்விகளை 10 தேர்தல்களில் தோல்விகளை அதிமுக பெற்றுள்ளது. இனியும் அதிமுக தோல்வியை பெறுவதற்கு நிச்சயமாக இடம் கொடுக்க கூடாது என்று தொண்டர்கள் விழிப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் மாவட்ட செயலாளர்களுக்கு அழுத்தத்தை கிளை நிர்வாகிகளுக்கு ஒட்டுமொத்த கிராமங்களில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் ஏன் ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டி வைக்கிறீர்கள்? அவரும் அதிமுகவில் இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சட்டசபை தேர்தலில் அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைந்து அதிமுகவை வெற்றியடைய வைப்போம். இல்லை என்றால் ஓபிஎஸ் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவுகளும் ஓட்டுகளும் அதிமுகவிற்கு கிடைக்காமல் போய்விடும். இதனால் சொற்ப வாக்குகளில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான் என்பதை மாவட்ட செயலாளர்களிடம் கூற, மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களிடம் கூற எடப்பாடிக்கு இந்த தகவல் சென்றுவிட்டது. ஓபிஎஸ் அவர்களை இணைப்பது பற்றியான முடிவுகளை இன்னும் 4 நாட்களில் வெளியிட வேண்டும். ஒன்று அதிமுகவில் இணைக்க வேண்டும். இல்லை என்றால் டிடிவி தினகரனை போல் கூட்டணியாவது வைத்து கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவிற்கு சாதகமாக ஓட்டுக்கள் சதவீதம் அதிகமாகும். இல்லை என்றால் தோல்வி மட்டும்தான் அதிமுகவிற்கு கிடைக்கும். உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் இணையலாம்.